வணக்கம். இன்றைக்கி பொருட்பாலில் அரசியலில் 9வது குறள் சுற்றம் தழாள். அந்த அதிகாரத்தில் 9வது குறள். தமராகி தற்துறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும். தமராகி தற்துறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும். இங்கே தமராகி அப்படின்னா முதல்ல சுற்றமாக இருந்தவர்கள், முதல்ல நெருங்கிய சுற்றமாக இருந்தவர்கள், பின்பு தற்துறந்தார் நம்மளை விட்டு நீங்கி போகிறாங்க. ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்தால் இந்த சுற்றம் துறந்து சுற்றம் இல்லாமல் பகையாயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுற்றம் அமராமை. அமராமை அப்படின்னா அதான் பகை கொண்டு நம்மளோட பேசுகிறது நிறுத்திடுறாங்க. இங்கே அமராமை அப்படின்றது அன்பு செய்யாமல் இருக்கிறது. நெஞ்சு கலத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படி இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கிறது சுற்றங்கள் அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். பார்த்து அதுக்குரிய காரணம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, நம்ம அந்த குறையை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அமராமை காரணமின்றி வரும். அந்த அன்பு திருப்பி அதுவே வருமா, இந்த சுற்றம் திரும்பி வந்துடும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் பாருங்களேன், சுலபமாக புரியும். நம்ம எல்லோரும் ஒரு தலைவன் இருக்கான், ஒரு நிறுவனத்தோட தலைவன். அவனுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க எல்லோரும் ரொம்ப நட்பாகவும் உறவாகவும் இருக்காங்க. திடீர்னு அந்த தலைவன் யாரோ சொல் பேச்சு கேட்டுட்டு லஞ்சம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நிறுவனத்தில் இருக்கவங்க அவனோட பகையை தான் பாராட்டுவாங்க. ஏன்னா இத்தனை நாள் நேர்வழியில் போயிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி மாறினா அப்போது எல்லோரும் அவனோட ஒத்துழைக்கிறதில்ல, இது பண்ணுறதில்ல. அதுக்காக அந்த தலைவனால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும், அவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவன் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ தப்பு யார்கிட்ட, தலைவன்கிட்ட தான். அவன் அந்த தப்பை திருத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். லஞ்சம் வாங்குறதில்ல, நம்ம திரும்பவும் முதல்ல மாதிரி நேர்மையாக தொழில் பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் நேர்மையாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டா இத்தனை நாள் பகை பாராட்டினவங்க அந்த பகையை என்ன பண்ண போகிறாங்க, திருப்பமாக வச்சிட்ருக்க போகிறாங்க. இல்லை இவர் போய் அவங்கக்கிட்ட சொல்லணுமா, இல்லை நாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல, நம்ம முதல்ல மாதிரி இருக்கலான்னு தேவையே இல்லை. அவர் எப்போ அந்த லஞ்சம்லாம் வாங்காமல் முதல்ல மாதிரி நேர்மையாக ஆயிட்டாரோ அப்போது அவர்களே இவர்கிட்ட முதல்ல மாதிரி பழக ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த அன்பு பாராட்டுதல் அப்படிங்கிறதும் இந்த சுற்றமாய் நட்பாக இருக்கிறதும் தான் இயல்பு. பகை அப்படின்றது இயல்பு கிடையாது. ஏதோ ஒரு தவறுனால அந்த பகை வருது. ஆக அந்த பகைக்கான காரணத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த அன்பு இயல்பாக வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல தண்ணி போயிட்டுருக்கு வாய்க்காலில், ஏதோ ஒரு காரணத்தால் அந்த வாய்க்காலில் ஒரு சின்ன தடை ஏற்படுத்திடுறோம். அப்போ தண்ணி அங்கே நிற்க ஆரம்பிச்சிருது. அப்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த தடையை எடுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்க, தண்ணி என்ன ஆகும், அது பாட்டில் போகும். நம்ம தடையை எடுத்துகிட்டு திருப்பி தண்ணியை அதில் விடணும் அப்படின்ற தேவையில்லை. தடை எடுத்தாலே போதும், தண்ணி வந்துடும். அது மாதிரி தான் நம்மிடம் இருக்கின்ற சில குற்றங்களால், சில தவறுகளால் சுற்றங்கள் பிரிந்து போனால் அந்த தவறை நாம் திருத்தி கொண்டால் அந்த சுற்றம் திரும்பவும் நம்மிடம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி குறளெல்லாம் என்ன சொன்னார், சுற்றத்தினால் வரக்கூடிய பயன்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சுற்றத்தை எப்படி பேணுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போது அந்த சுற்றத்துக்கெல்லாம் ஒரு பகை வந்தது அப்படின்னா அந்த பகையை எப்படி சரி செய்கிறது, தவறு நம்மிடம் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக பகையுமே ஒரு உறவு தான். ஏன்னா நமக்கு அன்பில்லாதவர்கள்கிட்ட நம்ம பகைமை பாராட்ட போகிறதில்ல. யாரோ ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணால் அவன்கிட்ட போய் கோச்சிக்கிறோமா, இல்லை. ஆக பகையும் ஒரு உறவு தான். அப்படி ஒரு பகை வந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில் வருவது அப்படின்னு இதில் சொல்கிறாரு. நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கோ.